அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பாருங்கள், முருங்கைக்கீரையும் கடலைப்பருப்பு வச்சு நம்ம கடலை வடை தான் செய்ய போகிறோம். இதை தவளை வடைன்னு சொல்லுவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா மொறுன்னு நம்ம இதை கொஞ்சம் தட்டையாகவும் போடலாம், இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மொத்தமாகவும் போடலாம். ரொம்ப மொத்தமாக போட்டோம்னா உள்ளே உள்ள பருப்பு வேகாமல், நம்ம கடையிலலாம் வாங்கும்போது மேலே வெந்திருக்கும், உள்ளே உள்ள பருப்பை கீழே போடுவோம். இது அப்படி இல்லை பாருங்கள், ஒரு துளி கூட வேஸ்ட் ஆகாது. நல்ல சூப்பரான டேஸ்ட்டு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/4 கிலோ கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். இது பட்டாணி பருப்புன்னு என்னமோ சொல்லுவாங்க, அதில் செய்வாங்க. இன்றைக்கி நம்ம கடலைப்பருப்பு அதில் தான் செய்கிறோம். பாருங்கள், அதுக்கு முருங்கைக்கீரை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். சூப்பராக இருக்கும் இந்த முருங்கைக்கீரை, நல்லா ஹெல்த்தியான வடை. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், அது நல்லா 2-3 தடவை நல்லா களைஞ்சி முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு வந்தாச்சு. அது இப்போ நல்லா ஊறிட்டுருக்கட்டும். அது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊறினா கூட பரவாயில்ல, நல்லாயிருக்கும். பாருங்கள், அதுக்கு தேவையானது ஒரு துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 வரமிளகாய் போட்டு நம்ம திருவிட்டு வந்துடலாம். நம்ம 1/4 கிலோ பருப்பு தான் போடுறோம், அதனால் இந்த அளவு போதும். இப்போ நம்ம பருப்பில் சுத்தமாக ஒரு பொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் அது நல்லா நம்மளுக்கு தட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி இல்லாமல் சுத்தமாக ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறகுறப்பாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸாக இதை நல்லா நம்ம இதை அரைச்சி திருவணும். ரொம்ப போட்டு அரைச்சிடக்கூடாது, திருவணும். பாருங்கள், அது எப்படி நம்ம திருவிருக்கோம் பாருங்கள். கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் திருவுனீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் வந்துடும். அதே நேரம் ரொம்ப கொஞ்சம் மொத்தமாக நீங்கள் திருவிட்டிங்கன்னா பருப்பு வேகாமல் இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளான வேலை, ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். முருங்கைக்கீரை போட்டு நம்ம செய்யணும். இதுக்கு நம்ம கொத்தமல்லி போடலை, முருங்கைக்கீரை தான் போட்டிருக்கோம். அதே நேரம் பச்சை மிளகாயும் போடலை, அதுக்கு பதிலாக வரமிளகா போட்டு அரைச்சிட்டோம். அந்த காரமே போதும். நீங்கள் வேணால் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இப்போ நல்ல ஒரு கைப்பிடி அளவு நல்லா முருங்கைக்கீரை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி அலசிட்டு அந்த தண்ணியை நல்லா இறுக்கி புழிஞ்சிருங்க. நீங்கள் ஒரு பொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. இப்போ திரும்பவும் 1 ஸ்பூன் சோம்பு, இது வறுத்த சோம்பு, ஒரு 5-6 பல் பூண்டு தோலோடு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ கடலைப்பருப்பு, நம்ம முழுசாக உள்ள கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம், ஊற வச்ச கடலைப்பருப்பு. பாருங்கள், இப்போ சின்ன வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அந்த வெங்காயத்தையும் நம்ம போட்டுக்கலாம். ஒரு 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் எவ்வளோ சைஸ், ஒரு 100 சின்ன வெங்காயம்னு வச்சுக்கோங்க, அந்த அளவு போட்டுக்கலாம். பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு 4 வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கூட கொஞ்சம் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ கையில் தான் நல்லா இதை பிணையணும். நம்ம மொத்தம் 2 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கோம், 1 ஸ்பூன் அரைச்சிட்டோம், 1 ஸ்பூன் முழுசாக போட்டிருக்கோம். சின்ன வெங்காயமாக இருந்தால் 100 சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயமாக இருந்தால் 4 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸில் ஒரு 4 வெங்காயம். எந்த வெங்காயமாக இருந்தாலும் பொடியாக அரைஞ்சிக்கணும். பாருங்கள், நல்லா இப்போ பிணையணும் மாவை. தண்ணியே இருக்கக்கூடாது. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கோம் கட் பண்ணி. இதுக்கு கொத்தமல்லி தேவையில்லை. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு
தவளை வடை தான். இதை தவளை வடைன்னு சொல்லுவாங்க, கடல வடைன்னு சொல்லுவாங்க, பருப்பு வடைன்னு சொல்லுவாங்க. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தானது. முருங்கைக்கீரை போட்டுக்கலாம், சிறுகீரை, அரைக்கீரை, எந்த கீரை வேணாலும் நம்மளுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். எந்த கீரையும் நம்ம போட்டுக்கலாம். அரைக்கீரை கூட போடுவாங்க, நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம நல்லா பிணைஞ்சிட்டோம். கருவேப்பிலையெல்லாம் ரொம்ப போட வேணாம், கொஞ்சம் போட்டால் போதும். இதுக்கு மெயின் வந்து கீரை தான். பாருங்கள், இப்போ எல்லாமே போட்டு நல்லா பிணைஞ்சாச்சு. கருவேப்பிலையெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் போடணும், ஏன்னா இதுக்கு கீரை தான் மெயின். இப்போ சின்ன சின்ன உருண்டையாக நம்ம வந்து இதை வந்து பிடிச்சி வச்சுக்கலாம். ஆமாம், நம்ம தட்டி போடுறதுக்கு ரொம்ப நல்லா ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதை அப்படியே வந்து இட்லி சட்டியில் வச்சு அவிச்சு நீங்கள் குழம்பு கூட செஞ்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். நல்லா நம்ம உருண்டை குழம்பு செய்கிறோம் பார்த்திங்களா, அது மாதிரி இதை வந்து நல்லா இட்லி சட்டியில் வச்சு அவிச்சிட்டு நம்ம எப்பயும் உருண்டை குழம்பு செய்கிறோம்ல, அது மாதிரி இதை போட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. பாருங்கள், ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டோம். இப்போ அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு தேவையான அளவு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். நான் கோல்டு வின்னர் விட்டுருக்கேன். ரொம்ப சீக்கிரமாக இந்த வடை ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், நீங்கள் வந்து பருப்பு மட்டும் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். நீங்கள் இதே போல் வந்து வெள்ளை கொண்டக்கடலையிலையும் இதே போல் நீங்கள் வடை ரெடி பண்ணலாம். வெள்ளை கொண்டக்கடலை இதே போல் ஊற வச்சு தண்ணியே இல்லாமல் கொரகொரப்பாக அரைச்சிட்டு நம்ம அதில் முருங்கைக்கீரை, நம்மளுக்கு எந்த கீரை பிடிக்குமோ அந்த கீரை போட்டு நம்ம இதே போல் ரெடி பண்ணலாம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் காயிட்டோம். புதுசாக இந்த மாதிரி வடை சுடுறவங்க கூட ஈஸியாக கற்றுக்கலாம். ரொம்பவும் ஈஸியான ஒரு வேலை தான். தண்ணி மட்டும் நம்ம வந்து அதை வந்து பார்த்து பக்குவமாக வைக்கணும், அவ்வளோதான். தண்ணியே இருக்கக்கூடாது. நம்ம போட்டிருக்க அந்த சோம்பு, வரமிளகா, தோலோட அந்த பூண்டு, இதெல்லாம் வந்து நல்லா பருப்புக்கு வந்து நல்லா செரிமானம் ஆகும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கீரை போட்டு நம்ம கொத்தமல்லி போடுவோம், கருவேப்பிலை போடுவோம். சும்மா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு கீரையிலே நீங்கள் இந்த வடை ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டை இதை நீங்கள் ஒரு இலையில கூட வச்சு தட்டிக்கலாம். இந்த முருங்கைக்கீரை வந்து நான் காம்போடு தான் போட்டிருப்பேன். கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது. நான் காம்பில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது. நல்லா எண்ணெயில் வந்து மொறுமொறுன்னு வெந்துடும். அதனால நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே உருவி போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் வெறும் இலையாக உருவி போட்டுக்கலாம். பாருங்கள், நீங்கள் இப்படி கையில் தட்டலைன்னா ஒரு இலை இல்லாட்டி பிளாஸ்டிக் கவர் ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் பால் கவர் வச்சு கூட நீங்கள் தட்டிக்கலாம். ஆனால் கையில் தான் கொஞ்சம் நல்லா ஈஸியாக வரும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, மெதுவாக போட்டுக்கலாம். போட்டுட்டி கரண்டி போட்டுறக்கூடாது. அது கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், எவ்வளோ சுலபமாக ஈஸியாக. நான் ஏன் இவ்வளோ தட்டையாக போடுறேன்னா, நல்லா உள்ள வரைக்கும் வெந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் மொத்தமாகவும் நான் போட்டு காமிச்சிருந்துருப்பேன்.
தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நம்மளோட வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியாக தான் நம்ம போடுவோம். ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு நம்ம ரெடி பண்ணக்கூடிய ரெசிபி தான். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இதே போல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க அதே பொருள் வச்சு நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். உண்மையாலுமே ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாகவும் இருக்கும். நம்ம சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம். வடை இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பெரிய வேலை மாதிரி தெரியும். ஆனால் இருக்கிறதுலே அதுதான் ரொம்ப ஈஸியான வேலை. பாருங்கள், வெந்து அதுவாகவே எவ்வளோ அழகாக அப்படியே வருது பாருங்கள். அந்த மாதிரி எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுறாமல் ஒன்று வெந்து அப்படியே மேலே வர்றப்ப அடுத்ததை நீங்கள் தட்டி போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா கரெக்டாக வரும். நீங்கள் வேணால் ஒரு அகலமான பாத்திரம் வச்சு கூட கடாய் வச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நம்ம அதிகமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெயும் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. அதனால நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ஒரு 1/4 கிலோ கடலைப்பருப்பு வாங்கி நீங்கள் ஊற போட்டிங்கன்னா போதும். நம்ம பொரியலுக்கு வச்சுருக்க முருங்கைக்கீரை எடுத்தோ இல்லை ஏதாவது ஒரு கீரை எடுத்தோ போட்டு டக்குன்னு நம்ம சாப்பாட்டுக்கே சைடிஷாக கூட இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் அதிகமாக்கிட்டாங்க. வெளியே பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆயில் வந்து தான் ரொம்ப உடம்புக்கு கேடு. அதுலேயும் இப்போ ரொம்ப எல்லாமே விலை கூடிருச்சு. நீங்கள் இந்த மாதிரி வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். டக்குன்னு எடுத்துடாதீங்க. அது கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வெந்ததுக்கப்புறம் நவுட்டி விட்டிங்கன்னா அது தானாகவே நல்லா வந்துடும். பாருங்கள், தட்டுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக. கொஞ்சம் மொத்தமாகவும் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு விருப்பம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் மொத்தமாக கூட போட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சுட்டு பாருங்கள், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கொண்டக்கல்லையில் இது மாதிரி செஞ்சு பாருங்களேன், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். பாருங்கள், இப்போ எடுத்துடலாம். நல்லா முறுமுறுன்னு இருக்கும். மேலே உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். நம்ம இதுக்கு மேலே மொத்தமாக போட்டோம்னா அது நம்ம சாப்பிட்றப்ப அது மாவு மாதிரி இருக்கும். நீங்கள் இப்படி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். போட்டோட்டி மட்டும் கரண்டியை போட்டுறாதீங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லலாம்.